ஃபினான்ஸ் வித் வீரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் 2 ஆட்டோமொபைல் கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று டாடா மோட்டார், இன்னொன்று மாருதி சுசுகி. ஏன் இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனியும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ரெண்டுமே நல்லாவே போட்டி போட்டுக்கிட்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான். அப்படி இருந்தும் டாடா மோட்டார் ஏன் மாருதி சுசுகி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் விடை கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம் அப்படின்னு பிளானு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் இப்போ நம்ம பேச போகிற இந்த 2 ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலோ விற்கணும்னு நினச்சாலோ நல்லா தெரிஞ்சு ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாடா மோட்டார்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 650 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சமாக 52 வாரங்களில் போனது 1100 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. ஆனால் மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 12,500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. மாருதி சுசுகி ஐபிஓ வந்தது 2003 ஜூலையில் வந்திருக்கிறாங்க. 125 ரூபா லிஸ்டிங் ப்ரைஸாக இருந்திருக்கு. அண்ட் டாடா மோட்டார்ஸ் ஐபிஓ வந்தது 1998. மாருதி சுசுகிக்கு சீனியர் தான் டாடா மோட்டார்ஸ். இப்போது டாடா மோட்டார்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் 650 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் மாருதி சுசுகியுடைய ஷேர் ப்ரைஸ் 12,500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து 27 வருடங்கள் ஆகுது. இந்த 27 வருடத்தில் 767% இதனுடைய ஷேர் ப்ரைஸ் உயர்ந்திருக்கு. ஆனால் மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு ஜூனியர் தான். அது ஐபிஓ வந்து 2003. ஸோ மாருதி சுசுகி ஐபிஓ இஷ்யூ பண்ணி 22 வருடங்கள் ஆகுது. பட் அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் கொடுத்துருக்க ரிட்டர்ன் அப்படிங்கிறது எவ்வளோ தெரியுமா? 9,972%. யோசிச்சு பாருங்கள், ஐபிஓ வந்த டைமில் மாருதியில் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது 9,972% உயர்ந்திருக்கும். டாடா மோட்டார், மாருதி சுசுகி ரெண்டையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மல்டி பேக்கர் தான். ஆனால் மாருதி சுசுகி வந்து எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் அந்த உயரத்தை இன்னும் ரீச் பண்ணவே இல்லை. ஃபேஸ் வேல்யூ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 2 ரூபாயா இருக்குது அண்ட் மாருதி சுசுகி 5 ரூபாயா இருக்குது. அப்போது டாடா மோட்டார்ஸுக்கும் ஸ்பிளிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாருதி சுசுகிக்கும் ஸ்பிளிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன் டாடா மோட்டாரால் மாருதி மாதிரி ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸை ஒரே இடத்துல அவங்க வச்சில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. என்ன ஃபோக்கஸ், எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து நிறைய பண்ணுறாங்க. டாடா மோட்டாருடைய செக்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், லக்ஸரி வெஹிக்கிள் அப்படின்னு 4ஆக பிரிக்கலாம், மேஜராக 4ஆக பிரிக்கலாம். பட் மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள வந்து அதிகபட்சம் 2ஆக தான் பிரிக்க முடியும். ஒன்று பேசஞ்சர் வெஹிக்கிள், இன்னொன்று பேசஞ்சர் வெஹிக்கிள்லேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பிரிக்கலாம். இதை தாண்டி நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி 4 செக்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கு. அப்படிங்கிறது தான் இத்தனை வருஷமாக அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயமா தெரியுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸுடைய ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் அவங்க 70% மேலே இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் கம்பெனியை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய டிபெண்டன்சி இவங்களுடைய ரெவென்யூக்கு இருக்கிறதுனால அதர்ஸ் மார்க்கெட்டில், அதாவது இந்தியாவை தாண்டி அப்ராட் மார்க்கெட்டில் ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய சேல்ஸுங்கிறது நிறைய தடவை பாதிக்கப்படுது. அதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பிஹைண்டாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக வந்த ட்ரம்ப் டேரிஃபை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தினாலையுமே ஜாகுவார் லேண்டருடைய பிஸ்னஸ் அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி அடி வாங்குறதுனால இவங்களுடைய மேஜர் ரெவென்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாகுவார் லேண்ட் ரோவரால் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. பட் ஐரோப்பியன் கார் மேக்கர்ஸ் லைக் ஆடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்கோடாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் அங்கே காம்படிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பீட் பண்ணுற அளவுக்கு ஜாகுவார் லேண்ட் ரோவரால் சீனாவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் சீனாவுடைய டொமஸ்டிக் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸும் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. அதனால ஜாகுவாருடைய பிஸ்னஸ் வந்து அடி வாங்குது. அடுத்து முக்கியமாக இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டாடா மோட்டார்ஸ் ஒரு ட்ரஸ்டபிள் பிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மாருதியோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியன் கார் பையர்ஸ் கிட்ட மாருதிக்கு இருக்கிற அளவுக்கு டாடா மோட்டார்ஸுக்கு அவங்க நம்பகத்தன்மையை கொடுக்கறது கிடையாது. என்னதான் வந்து டாடா மோட்டார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டி இருக்குது, நல்ல காரு அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில் பேசப்பட்டாலும், ஆக்சிடென்ட்னா உடையாது அப்படின்லாம் வீடியோ போடுவாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட ஃபியூல் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் மாருதி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற பிராண்டை அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் பொசிஷனிங்க்கு மாருதிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல டாடா மோட்டார்ஸ் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கார் வாங்கினதுக்கு பிறகு டாட்டாவில் எந்த அளவுக்கு சர்வீஸ் இருக்குது, மாருதியில் எந்த அளவுக்கு சர்வீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டாவை கம்பேர் பண்ணும்பொழுது மாருதியில் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இதுவும் மாருதியுடைய ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ மாருதி சுசுகியுடைய எக்ஸ்டென்சிவ் டீலர் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதை நல்லாவே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த கம்பெனியை மேலும் மேலும் வலுப்படுத்திக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் மார்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மாருதி சுசுகி லீட் பண்ணுறாங்க. டாடா மோட்டார்ஸை விட கம்மியாக தான் இருக்குது. இப்போ 2016 இருந்து 2025 வரைக்கும் ரெண்டு கம்பெனியுடைய எபிட்டா மார்ஜின் அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி இருக்குங்கிறத இந்த கிராஃபில் பாருங்கள். டாட்டாவுடைய எபிட்டா மார்ஜின் 2016 6க்கு மேலே இருந்திருக்கு, கீழே இறங்குது, அப்புறம் மேலே போகுது, ரொம்ப தட்டு ரேஞ்சுக்கெல்லாம் போயிருக்கு. அதாவது 0.23 அந்த மாதிரி போயிருக்கு. அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி மேலே வந்து 12க்கு மேலே இருக்குது 2015. பட் மாருதியுடைய எபிட்டா மார்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு வரவே இல்லை, இறங்கவே இல்லை. அதாவது 16 கிட்ட இருந்து கீழே போயிருக்கு, ஆனால் 8 கீழே போகவே இல்லை. ஓகேவா? அதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது 10க்கு மேலே இருந்திருக்கு, 15 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு 2016. 2019 பாருங்கள் அது வந்து மைனஸில் போயிருக்கு. அதாவது 50 கிட்ட போயிருக்கு, -50 கிட்ட போயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி மேலே வந்து 20க்கு மேலே இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது டாடா மோட்டார்ஸ்க்கு. டாடா மோட்டார்ஸுடைய ROE 28 கிட்ட இருக்குது. பட் மாருதி நீங்கள் பாருங்களேன், நெகட்டிவ் ROE கொடுக்கவே இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது. அதாவது 2016 18 அந்த ரேஞ்சில் இருந்த ROE ஸ்லைட்டாக அப்படியே இறங்கி இப்போ வந்து 15 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்ததுக்கான இன்னொரு காரணம் இந்த கம்பெனிக்கு இருக்கிற கடன். 2016 பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனிஸுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ நீங்கள் பாருங்கள். 2016 0.04 அந்த ரேஞ்சில் மாருதி சுசுகி இருக்குது. ஆனால் டாடா மோட்டார்ஸுடைய டெட் ஈக்விட்டிங்கிறது 2க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி கண்டினியூ ஆகுது. 18 2.5க்கு மேலேலாம் போகுது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து கடன் போர்ஷன்லாம் குறைச்சி இப்போ 2025 0.5 அந்த ரேஞ்சு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. பட் மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. மாருதி சுசுகியுடைய டோட்டல் பாரோயிங் பார்த்தீங்கன்னா 87 crore தான். டாடா மோட்டார்ஸுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 0.6 இருக்குது. ஸோ முக்கியமான கீ டிஃப்ரென்சஸ் என்ன ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாருதி சுசுகி வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ் தான் பண்ணுறாங்க, பேசஞ்சர் கார் தான் பண்ணுறாங்க. ஆனால் டாடா மோட்டார்ஸ் குளோபல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, டைவர்சிஃபிகேஷன் நிறைய இருக்குது. 4 மேஜர் செக்மெண்ட் இவங்ககிட்ட இருக்குது. அடுத்தது ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா மாருதிக்கு கன்சிஸ்டன்ட்லி ஹையாக இருக்குது, டாடா மோட்டார்ஸ்க்கு ஹிஸ்டாரிக்கலி லோ, இப்போ வந்து ரைஸே ஆகவே இல்லை, அது மாதிரி இருக்குது. மாருதி சுசுகியுடைய டெட் போர்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ் அதிகமாக இருக்குது, ரீசெண்டாக தான் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது மாருதியுடைய ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி ப்ரிடிக்டபிள் அண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. பட் டாடா மோட்டார்ஸ்க்கு அந்த மாதிரி இல்லை, பயங்கர வொலாட்டிலிட்டி இருந்திருக்கு. ஸ்டாக் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் 100-fold சின்ஸ் IPO அப்படின்னு சொல்லலாம் மாருதி. பட் டாடா மோட்டார்ஸ் 8.7-fold தான் IPOவில் இருந்து. ஸோ எக்ஸ்போசர் டு குளோபல் ஷாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாருதிக்கு ரொம்ப லோவாக இருக்குது. டாடா மோட்டார்ஸுக்கு JLR இருக்கிறதுனால அது ஹையாக இருக்குது. ஓகே, அதாவது சர்வதேச அளவில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனமாக டாடா மோட்டார்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய குளோபல் ஃபுட்பிரிண்ட் அதிகம். பட் மாருதிக்கு அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. இப்போ இன்னும் சில விஷயங்களை நம்ம ரெண்டு கம்பெனிக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டாடா மோட்டாருடைய மார்க்கெட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ளஸ் டொமஸ்டிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் மாருதி சுசுகி டொமஸ்டிக் மட்டும் தான் பண்ணுறாங்க. டாடா மோட்டார்ஸுடைய 2025 ரெவன்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.39 லட்சம் கோடி, மாருதியுடையது 1.52 lakh crore இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 2025 கணக்குப்படி பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 28,240 கோடி, மாருதி 14,500 கோடி. டெட் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா
டாடா மோட்டார்ஸுக்கு 71,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக 1,00,000 கோடிக்கு மேலே இருந்தது, அதில் ஒரு 36,000 கோடியை இப்போ குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது ROE வந்து பயங்கரமாக சாப்பிடுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கம்பெனியுடைய ROE அப்படின்னு வரும்பொழுது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ அந்த கேபிட்டலுக்குள்ளே என்ன இருக்குது, அதாவது எந்த அளவுக்கு கம்பெனியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு டெட் போர்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சேர்ப்பாங்க இல்லையா. அப்போது ஹையர் ROE இருந்தால் கூட அது எந்த அளவுக்கு டெட் போர்ஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா மேஜர் ஏர்னிங்ஸ் எல்லாமே எங்கே போகும், இந்த டெட்டை ரீபே பண்ணுறதுக்கு போகும். ஓகேவா, அது ஒரு பிரச்சனை. அதனால் ஈவன் டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து அதிகமான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருந்தாலும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருந்தால் கூட அது கடன் பிரச்சனையினால் இந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸை இழுத்து ஒரு இடத்துல அமுக்கி வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே நிறைய டெட்டு இருந்துச்சு, இது வந்து மேனேஜபிள் டெட்டு தான். இருந்தாலும் மாருதியோட கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, டெட்டே இல்லாமல் இருக்குது. அடுத்தது ROCE இப்போது 20 அந்த ரேஞ்சில் இருக்குது, மாருதிக்கு 21 அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா EV ஸ்ட்ராட்டஜி. டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க, அக்ரெசிவான EV புஷ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியாவில் ஒரு பயனியர் பிளேயராக டாடா மோட்டார்ஸ் தான் EVயில் இருக்க போகுது அப்படின்னு பண்ணுறாங்க, விச் இஸ் குட். பட் மாருதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி இல்லை, அதில் கன்சர்வேட்டிவாக தான் இருக்கிறாங்க. அடுத்தது இப்போ தான் வந்து விட்டாரா மாதிரி அவங்க வந்து டெபியூ கொடுத்துருக்காங்க. பட் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டியாகோ, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸான் அப்படின்ட்டு EV மாடல்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து டைவர்சிஃபிகேஷன் பிரச்சனை, அதை நான் சொல்லிட்டேன். வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.6x அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாடா மோட்டார்ஸ் இப்போது அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால டாடா மோட்டார் ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தா நிறைய அனலிஸ்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, லாங் டேர்ம் ஃபோக்கஸுக்கு ஓகே, பட் ஷார்ட் டேர்மாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த கம்பெனி மாருதி எடுத்துக்கிட்டோன்னா அது 25x ப்ரீமியம் ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, மக்கள் வந்து 12,000 என்ன 13,000 என்ன மாருதி சுசுகிக்கு நான் எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்குறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் அந்த சினாரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸுக்கு பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. பிராண்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னோவேஷன் நிறைய இருக்குது, புதுசாக நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதில் வந்து கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறது ஒரு குறையாக இருக்குது. பட் மாருதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய இன்னோவேஷன்லாம் பண்ணுறது கிடையாது, ஃபியூல் எஃபிஷியன்சியில் எப்போவுமே கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால நல்ல ஒரு பிராண்ட் இது வந்து பில்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சர்வீஸ் நெட்வொர்க்கு மாருதி கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, மாருதி சுசுகி மாதிரி டாடா மோட்டார்ஸ் மாறுமா, அந்த மேஜிக் இங்கே நடக்குமா அப்படிங்கிறத நம்ம தேடணும். அதுக்காக தானே இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இதில் டாடா மோட்டார்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இவங்க EVயில் பயனேறி பிள்ளையராக இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி கொடுக்கும், ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பலாம். இன்னும் சொல்லப்போனால் 35,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு மட்டுமே டாடா மோட்டார்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டீமர்ஜர் ஸ்ட்ராட்டஜி. அக்டோபர் 1ஆம் தேதியில் இருந்து டாடா மோட்டார் ஷேரை வந்து டீமர்ஜ் பண்ணுறாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக அண்ட் ஹெவி வெஹிக்கிள் தனியாக அப்படின்னு டிமர்ஜ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் டாடா மோட்டார்ஸ்க்கு நடக்கும். முக்கியமாக டாடா மோட்டார்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு 1:1 அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. டாடா மோட்டார் ஷேர் 1 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேரை வந்து பிரிக்கிறாங்களோ அதில் 1 கொடுத்துருவாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட், டாடா மோட்டார்ஸுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது 6 அந்த ரேஞ்சில் இருந்தது, இப்போ 13க்கு மேலே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைனாக தெரியுது. அடுத்தது இந்த செக்மெண்ட்டை பிரிக்கிறாங்கல்ல, அப்படி பிரிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து தனித்தனியாக கவனித்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டே சொல்லுது. இன்னொரு விஷயத்தில் என்ன நடக்கும்னா, இப்போது இத்தனை கோடி கடன் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், இன்வெஸ்டருக்கு அது ரொம்ப கிளியர் பிக்சராக தெரியும். எந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ கடன் இருக்குது, எதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா முன்னாடி எல்லாமே ஒன்றா இருக்கும்போது இப்போது ஒரு செக்மெண்ட் நல்லா பண்ணலை, பேசஞ்சர் வெஹிக்கிள் நல்லா பண்ணலைன்னா அதை வந்து ஹெவி வெஹிக்கிள் செக்மெண்ட்லேருந்து எடுத்து இங்கே கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க. இல்லைனா அது நல்லா பண்ணலன்னா இங்கேருந்து கொண்டு போய் பணத்தை அதில் போடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது டாடா மோட்டார்ஸ்க்குள்ளே மட்டும் கிடையாது, என்டையர் டாடா குரூப்புமே இந்த விஷயம் இருக்குது. இப்போ டிசிஎஸ் கம்பெனி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது, நல்ல ரெவன்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் டாடா ஸ்டீல் நல்லா பண்ணலன்னு வச்சுங்களேன், டிசிஎஸ் கம்பெனியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து கொண்டு போய் டாடா ஸ்டீலில் கொடுத்து பூஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியுடைய கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா எல்லாமே வந்து டாடா சன்ஸுக்கு கீழே வர்றதுனால அந்த மாதிரி வேலைகள் நடக்கும். பட் அகைன் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, டாடா மோட்டார்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்னு பிரிக்கும்பொழுது அந்த லாரி பஸ்ஸு என்ன தயாரிக்கணும் அது எல்லாமே அதில் போயிடும். ஆனால் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு வரும்பொழுது அகைன் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்கும். அதனால் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கு மறுபடி பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் டவுட்டு இருக்குது. ஏன்னா
பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இருக்கிற ஜாகுவார் லேண்ட் ரோவர் தான் 70% ரெவன்யூவை இந்த கம்பெனிக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுங்கிறதுனால இதே மாதிரியான தலைவலி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா இவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜியை சிம்பிளிஃபை பண்ணணும். மாருதி பண்ணுற மாதிரி சிம்பிளாக இதுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுனாலே இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு தெரியுது. அடுத்தது இவங்களுடைய ஈவி செக்மெண்ட் நல்லா தான் இருக்குது. அந்த ஈவி செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய புதிய விஷயங்கள் கொண்டு வந்து அதில் பிராண்ட் குவாலிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக டாடா மோட்டார்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக அடுத்த 3 வருடத்துக்கு மாருதி சுசுகி அண்ட் டாடா மோட்டார்ஸ் 2 கம்பெனிஸுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவன்யூடைய சிஏஜிஆர் க்ரோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 8.5% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4.39 லட்சம் கோடியிலேருந்து 5.40 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுகி 10% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.52 லேக் க்ரோர்லேருந்து 2.01 லேக் க்ரோர் வரைக்கும் க்ரோ ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேருடைய சிஏஜிஆர் க்ரோத் வந்து அடுத்த 3 வருடங்களுக்கு டாடா மோட்டார்ஸ்க்கு 12.2% இருக்கலாம் அண்ட் மாருதிக்கு 11% இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 18 to 20% ஆகும், மாருதி சுசுகி 16% ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் வந்து 2028 0.3 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 0.6க்கு மேலே இருக்குது, அது 0.3 வந்துடும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈவி கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 2028 டோட்டல் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸில் டாடா மோட்டார்ஸுடைய ஈவி செக்மெண்ட் மட்டுமே 20% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து 16.2% இந்த குவார்ட்டரில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து 20க்கு மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது மாருதி எடுத்துக்கிட்டோம்னா 2028 10 to 15% அவங்களுடைய டோட்டல் சேல்ஸில் ஈவி சேல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் PE ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 12 to 15 இருக்கலாம் போஸ்ட் டிமெர்ஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாருதி வந்து 25 to 28 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜாகுவார் லேண்ட் ரோவர் தான் பிரச்சனை அப்படின்னு திரும்ப சொல்கிறதுனால அந்தளவுக்கு அது பிரச்சனையா அப்படின்னா அதில் வந்து எதுவுமே சரியே இல்லையா, நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஜாகுவார் லேண்ட் ரோவர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃபெண்டர் அண்ட் ரேஞ்ச் ரோவர் செக்மெண்ட்ஸ் கார் இருக்குல்ல, அந்த கார் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, அது வந்து பூம் ஆகுது, நிறைய பேர் வந்து அதை வாங்குறாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கம்பெனிக்கு கடன் இருக்குது. ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு மட்டுமே 5000 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. ஸோ அவங்க என்ன ப்ராஃபிட் அந்த செக்மெண்ட்லேருந்து வந்தாலும் இந்த கடன் வந்து அதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கடனுக்காக நிறைய போர்ஷன் போகுது அப்படிங்கிறது தான் மைனஸ். அடுத்தது ரேஞ்ச் ரோவர் மாடல் 4 இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது 36% சேல்ஸ் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணியிருக்கு. இயர் க்ரோத்தை 36% இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயமா தெரியுது JLR பொறுத்த வரைக்கும். டாடா மோட்டார்ஸ் என்ன தான் வந்து ஈவி செக்மெண்ட்டில் ஒரு பயனியர் பிளேயராக இருந்தால் கூட ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இருக்கிற ஜாகுவார் லேண்ட் ரோவரில் அவங்க ஈவி கன்வர்ஷன் உடனடியாக பண்ணலை, லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் அடிவாங்கிறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா இப்போது பென்ஸாக இருக்கட்டும், ஆடி, இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க பண்ண ஆரம்பித்ததும் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸ் அடிபடுறதுக்கு கொஞ்சம் ரீசனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஓவராலாக ஏன் டாடா மோட்டார்ஸ் மாருதி சுசுகி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதில் நீ நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்க, இந்த பாயிண்ட் எல்லாம் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குற நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.